பிரமிடு 50 லட்சம் டன் எடை கொண்ட ஒரு பிரமிடு. இதை எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படிலாம் கட்டியிருப்பாங்க, அடிமைகள் தான் கட்டியிருப்பாங்களா, இப்படி பல கேள்விகளை பாகம் 4ல் பார்த்தோம். அப்படின்னா இது 5வது பாகம், ஏன்ஷியன்ட் எகிப்த் பாகம் 5. இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? இந்த பிரமிடு கட்டுவதற்கு பல கற்கள் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கிறது. இந்த பிரமிடை கட்டியவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு தியரி, ஏலியன்கள் அப்படின்னு சொல்ற வேறொரு தியரி. அதுல மனிதர்கள் தான் இந்த பிரமிடை கட்டியிருப்பார்கள் அப்படின்னு சொல்ற அந்த தியரியும் அதற்கான ப்ரூஃபையும் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாலாவது ராஜவம்சம் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 4500 வருடங்களுக்கு முன்பாக குஃபு அப்படிங்கிற ஒரு பாரோஸுக்காக எழுப்பப்படும் கிசா பிரமிடு தான் இப்போ நம்ம சர்ச்சைக்கு எடுக்கப்பட்டிருக்கும் அந்த பிரமிடு. இந்த பிரமிடு தான் 7 உலக அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம் பாருங்க. அதில் இருக்கிற ஒரே ஒரு உலக அதிசயம் இந்த பிரமிடு மட்டும்தான், ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த அந்த உலக அதிசயம். ஸோ மீதம் இருக்கும் எல்லா இடங்களும் அழிந்து விட்டன. எத்தனை பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்திலிருந்து மட்டுமே சுமார் 140க்கும் மேற்பட்ட பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா உலகிலே பெரிய பிரமிடு இங்கே எகிப்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது. அதெல்லாம் வேற வேற இடத்துல இருக்கு. அந்த வேற வேற இடம் அப்படிலாம் சொல்லும்போது அங்கே மாயன்கள் வந்து விடுவார்கள். அதனால் அது இந்த பதிவில் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ கிசா பிரமிட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 வருடத்தில் கட்டி முடித்திருப்பார்கள். ஒவ்வொரு 2.25 நிமிடத்திற்கும் ஒரு கற்களை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு கற்களும் பல டன் வெயிட் உள்ளது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இதை மனிதர்கள் தான் கட்டியிருப்பார்கள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், போன பதிவில் இதை அடிமைகள் கட்டியிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்தோமே தவிர அதை மனிதர்கள் கட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நம்ம பார்க்கல. ஸோ இந்த 4 பாகங்களிலும் வித்தியாசமான சில கேள்விகளை நான் கேட்டு வரேன். முதல் விஷயத்தில் நம்ம கேட்டது, இந்த மாதிரியான எகிப்து கடவுள்களுக்கு உதவியது யார்? கடவுள்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட வாழ்ந்த ராஜாக்கள், அரசர்களை கடவுளாக பாவிக்கிறார்கள். அப்படி அந்த கடவுள் ஒசிரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அவருக்கு உதவிய அந்த நபர் யார்? இல்லாட்டி ஒசிரிஸ் எங்கேருந்து வந்தார்? ஏன் அது வந்து தூர கிழக்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைய இந்தியா, இல்லாட்டி நம்ம சொல்கிற இந்த குமரி கண்டம் அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பு, இல்லாட்டி அட்லாண்டிஸ், அப்படி இல்லைனா மூ, அப்படி இல்லைனா லெமு, இப்படின்னு பல கண்டங்கள் மூழ்கியதாக சொல்கிறார்களே, இங்கேருந்து ஏதாவது ஒரு நபர் அங்கே போயிருப்பாரா, இல்லை வேற ஏதாவது இடத்துலேருந்து வந்திருப்பாங்களா? இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். அடுத்ததா மோசஸ் அப்படிங்கிறவர் யார்? அவர் எப்படி அங்கே வந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினோம். மூன்றாவதாக தமிழர்களுக்கும் இந்த எகிப்துக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம். நான்காவதாக எகிப்தை கட்டியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். ஸோ இந்த 4 பதிவுகளையும் கேட்டவர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்திருக்கும். இந்த சுவாரஸ்யத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பதற்காக அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பல மர்மமான குகைகளை தேடி போக போகிறோம். 1814 1821 தீப்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம நல்லா பார்த்தோம். டியூட்டகாமனுடைய தந்தையினுடைய அரசாட்சி எங்கே வச்சு நடைபெற்றது? அமர்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தீப்ஸில் தான் நிறைய பேர் அவங்களுடைய ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும்போது அங்கிருந்து பலவிதமான மேப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. பேப்பரஸ் சுருள்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேப்பை முதல்ல இது யாருக்கு விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிங் சார்லஸ் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சார்லஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இதை வாசி பார்க்குற அளவுக்கு பெருசாக யாருமே அந்த டைமில் இல்லாதனால இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மேப் அப்படியே காலம் காலமாக கொஞ்சம் அப்படியே பாதுகாத்து வருகிறார்கள். உற்று கவனித்த சில நபர்கள், சில அறிஞர்கள், சில எகிப்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் அந்த மேப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை தென்படுகிறது. அந்த மேப்பில் நிறைய விதமான கோடுகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. நிறைய மலைகள் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு கோடுகளும் வேறு வேறு வண்ணத்தில் இருக்கிறது, கலர்ஸ். இந்த கலர்ல இருக்குதுன்னா இந்தந்த நிலப்பரப்பிலிருந்து இந்தந்த கற்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த மேப்ல ஒரு இடத்துல மட்டும் தங்க மாதிரி சில பொருட்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது வாடி, WADI அப்படிங்கிற ஒரு இடத்துல, எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதாக அறிஞர்கள், ஆய்வாளர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த மேப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூரின் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேப்ல சொல்லப்பட்ட கற்கள், அந்த இடங்கள் எல்லாமே இவங்களுடைய அந்த ஆய்வுகளில் தென்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 160 அடி ஆழத்தில் சில விதமான பள்ளங்கள் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த பள்ளத்திலிருந்து அவங்க எடுத்து பார்க்குறாங்க தங்கம். இவங்க சொன்ன மாதிரியே தங்கத்தினுடைய துகள்கள் என்பது கிடைக்கிறது. ஸோ எகிப்தில் பல வருடங்களுக்கு முன்பாக தங்கம் அப்படிங்கிறது மணல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க.
நிறைய தங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் என்னவாக இருந்தது, அந்த சுரங்கங்கள் இப்போது இருக்கின்றனவா இல்லையா, தங்கங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியும் இவங்களுடைய ஆராய்ச்சி என்பது செஞ்சு கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு மேப் தான் கிடைச்சா விக்கி, வேற மேப் இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது 1814 அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்று இருக்குது. லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இடம் தான். எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு லைப்ரரி தென்பட்டது, உருவாக்குனாங்க. அந்த லைப்ரரியை நிறைய பேர், நிறைய ராஜவம்சங்கள், ரோம்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அழிக்கிறாங்க, தீ வச்சு எரிக்கிறாங்க. கடைசி அது எரிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 40,000 4 லட்சம் பேப்பர் சுருள்கள் என்பது முழுவதுமாக எரிக்கப்பட்டு விட்டது. இந்த பேப்பர் சுருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் எகிப்தினுடைய வரலாறை படிச்சிங்கன்னா, அப்படியே கிரேக்கத்துக்கோ இல்லை ரோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கோ அவங்களுடைய வரலாறோ போனீங்கன்னா, எகிப்தில் என்னென்ன கடவுள்கள் இருந்தாங்களோ அது கிரேக்கத்திலையும் இருக்கும், ரோம் அப்படிங்கிறவங்களுடைய நாகரிகத்திலையும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம், எல்லாருமே இந்த லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து அங்கே இருக்கிற பேப்பர் சுருள்கள் எல்லாத்தையுமே காப்பி, பிரதி எடுப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு சில வருடங்களுக்கு ஒரு முறை அதை வந்து நகல் எடுக்க வேண்டும். அப்படி நகல் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நிறைய நாட்டு அறிஞர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். இதில் இன்னும் பல வியப்பான விஷயங்கள் இருக்குது. எகிப்துக்கும் கடலுக்கும் இல்லாட்டி கடலில் இருக்கும் அந்த விதமான வழிபாதைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அதே லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவில் இவங்களால கொண்டு செல்லப்பட்ட மிக முக்கியமான மேப்பில் கடல்கள், கடல்களை சுற்றி இருக்கும் நாடுகள், இந்த வரைபடம் எல்லாமே இருந்ததாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? கேள்விகள் ஆயிரம் இருக்கும்போது தான் இந்த டியூரின் மேப்பில் வந்து நிற்கிறோம். ஸோ டியூரின் மேப் சொன்ன மாதிரி அவங்க நிறைய கற்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்கிறார்கள். 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் அந்த பக்கம்லாம் போகும்போது பலவிதமான குவாரிகள் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. சுண்ணாம்பு கற்களாக இருக்கட்டும், அது சிகப்பு சுண்ணாம்பு கற்கள், வெள்ளை சுண்ணாம்பு கற்கள், இல்லாட்டி ரொம்ப வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய கற்கள், இதெல்லாம் எந்தெந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த டியூரின் மேப்பில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது எகிப்தில் இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குவாரிகளிலிருந்தும் கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியில வருது. இந்த ஒரு உண்மைக்கு இப்போதும் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரூஃப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வான் குவாரி அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்வான் குவாரியில் இப்போதும் முழுமையாக தீர்க்கப்படாத ஒரு ஒபிலிஸ்க் இருக்குது. இந்த ஒபிலிஸ்க் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் கொடிக்கம்பம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அதே மாதிரி கற்களால், ஒற்றை கற்களால் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரையிலும் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒபிலிஸ்கை விட இது 3 மடங்கு பெரியது. ஆனால் சீக்கிரமாக அதனுடைய வேலைகள் முடிவடையவில்லை. அப்படி வேலைகள் செய்து கொண்டிருக்கும்போது இந்த கிரானைட், இந்த கற்களில் சின்ன விதமான விரிசல்கள் வந்ததால் இந்த ஒபிலிஸ்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தடைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது பேப்பர் சுருள்கள். இந்த ஒபிலிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? சுமார் 1200 டன். இந்த 1200 டன் இந்த பாறை அதை அப்படியே செதுக்கி இருக்காங்க. இது எந்த பொருளை வச்சு செதுக்கி இருக்கலாம், இல்லாட்டி எந்த மாதிரியான கருவிகளை உபயோகப்படுத்தியிருப்பார்கள்? சப்போஸ் இந்த ஒபிலிஸ்கை அவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா இதை எப்படி தூக்கி இருப்பாங்க? விஞ்ஞானிகளுக்கு இன்றளவும் இந்த கேள்விகளுக்கான பதில் கிடையாது. நீங்கள் அந்த இமேஜை பாருங்கள், ஒரு மனிதன், அந்த ஒபிலிஸ்கினுடைய அந்த நீளம், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி அஸ்வான் குவாரியிலிருந்து தான் கிரானைட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த கற்கள் எல்லாமே எடுக்கப்பட்டது வேற ஏதாவது குவாரியில் இருந்து அப்படின்னு சொல்லி பல குவாரிகள் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மேப் பல குவாரிகள், அதாவது இந்த தீப்ஸ், அமர்னா அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குவாரிகள், அதே மாதிரி சுரங்கங்களுடைய ஒரு மேப் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது இது நிச்சயமாக மனிதர்கள் அங்கங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. நைல் நதி வழியாக, கப்பல் வழியாக இந்த மாதிரியான கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது. ஆனால் இதை ப்ரூவ் பண்ணணுமே. ப்ரூஃப் இருந்தால் தானே அறிவியல் உலகம் நம்பும். இதற்காக நிறைய நபர்கள் அவங்களுடைய கையேடுகள் இல்லாட்டி பலவிதமான பொக்கிஷங்கள் இதெல்லாமே தேடி போகிறாங்க. அதில் மிக முக்கியமான நபர் தான் பியர் டேலட் அப்படிங்கிறவர். டேலட் அவர்களும் இதே மாதிரி எகிப்திய வரலாற்றை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நபர். 19வது நூற்றாண்டில் கிடைத்த சில விதமான கையேடுகள் இல்லாட்டி பேப்பர் சுருள்கள், அதே மாதிரி 1950களில் 2 பிரெஞ்சு பைலட் எழுதின சில கையேடுகள், இதை வச்சு மட்டுமே அவருக்கு ஒரு உண்மை புரியுது. இந்த இடங்களில், அதாவது வாடி அப்படிங்கிற அதே இடத்துல ஏதோ சுரங்கங்கள் இருக்கு, அந்த சுரங்கங்களில் பலவிதமான தங்கங்கள் இல்லாட்டி வைடூரியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்குது. இந்த மனுஷன் 2011வது வருடம் முதல் முறையாக அந்த இடத்துக்கு போய் தோண்டி பார்க்கிறார். எதுவுமே கிடைக்கல. சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மட்டும் கிடைக்குது. அதாவது ரொம்ப ஆழத்துல ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கிடைக்குது. அந்த ஸ்டோரேஜ் ரூம் எதை பற்றியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக 2012வது வருடமும் வந்து தோண்டி பார்க்கிறார். அவர், அவங்களுடைய டீம் எல்லாமே தோண்டி பார்க்குது. ஒன்றுமே கிடைக்கல. 2013வது வருடம் அவங்க தோன்றாங்க.
30க்கும் அதிகமான பேப்பரல் சுருள்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பேப்பரல் சுருள் இருந்தது. அது டைரி ஆஃப் மெரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மெரர் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் எழுதின ஒரு பேப்பரஸ் சுருள் தான் இந்த டைரி ஆஃப் மெரர். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 நபர்களை எகிப்தினுடைய வேறொரு பக்கத்திலிருந்து பிரமிடு கட்டுவதற்காக மட்டுமே அழைத்து வந்த ஒரு நபர். அந்த 200 நபர்களுக்கும் பலவிதமான ஆடைகள் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே கொடுத்து வருகிறோம் அப்படிங்கிற லாக் ஃபைல், அவங்களுடைய டைரி குறிப்பாக இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ மெரர் நேரடியாக யாருக்கு ரிப்போர்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குஃபு அவர்கள் இருக்காங்க பாருங்க. அதாவது இந்த கிசா பிரமிடு யாருக்காக கட்டப்பட்டதோ அவருடைய சகோதரருக்கு நேரடியாக இவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. எந்தெந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த மாதிரியான கற்களை எடுத்து வந்தோம், எந்த குவாரிலேருந்து எடுத்துட்டு வந்தோம், எத்தனை மணிக்கு எடுத்துட்டு வந்தோம், இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் மெரர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்போது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா ஒரு 4000-4500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேலட் அவர்கள் கண்டுபிடித்த இந்த பேப்பரல் சுருள்கள் தான் இன்றளவும் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் பழமையான பேப்பரல் சுருள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுருளை வைத்து எகிப்தில் இந்த இடத்துலேருந்து கப்பல்களை எடுத்து, அதாவது நைல் நதி வழியாக கப்பலை எடுத்து அந்த கற்களை ஏற்றி அதை வேறு இடத்துல அன்லோட் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து கற்களை ஏற்றி இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அறிஞர்களுக்கு புரிய வருது. ஆனால் இவ்வளோ வெயிட்டான பொருட்கள் இல்லாட்டி இந்த கற்களை எல்லாமே ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு கப்பல்லாம் தூக்கி வச்சிருக்கணுமே, இதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லெட்ஜை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஸ்லெட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது உருளைகள் வழியாக இதை உருட்டி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எகிப்தினுடைய பாறை ஓவியங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பலவிதமான பிரமிடுகளில் கிடைக்கப்பட்ட ஓவியங்களாக இருக்கட்டும், அதில் இந்த ஸ்லெட்ஜை பற்றி ஒரு விதமான வரைபடம் என்பது இருக்கிறது. அதாவது இப்போ பிரமிடில் பார்க்கக்கூடிய பல உருவங்களும் இதே மாதிரி ஸ்லெட்ஜ் அப்படிங்கிறதுக்கு மேலே வச்சு பல நபர்கள் இழுத்து வருவதாக அந்த ஓவியங்கள் காண்பிக்கின்றன. இந்த அஸ்வான் அப்படிங்கிற குவாரியிலிருந்து தான் எகிப்து பிரமிடுகளுக்கு தேவையான கிரானைட்ஸ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த அஸ்வான் குவாரி எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வெனட் அப்படிங்கிற ஒரு இடத்தில் தான். ஸ்வெனட் அப்படின்னா ஒரு கடவுளுடைய பெயர். அந்த கடவுள் எதற்கான கடவுள் அப்படின்னா ஓப்பனர், எந்த விஷயமும் தொடங்குவதற்கான முதல் தொடக்கத்திற்கான கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வெனட் அப்படிங்கிற இடத்திலிருந்து தான் இந்த எகிப்து ஆரம்பிக்கிறது. ஸோ அதுதான் அங்கே ஓப்பன், அந்த எகிப்தை ஓப்பன் பண்ற இடமே ஸ்வெனட் தான். இதே மாதிரியான ஒரு கடவுள் கிரீக்ல இருக்காங்க, எழித்தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. லூசினா அப்படிங்கிற ஒரு கடவுள் எங்கே இருக்காங்க, ரோமினுடைய அந்த கலாச்சாரத்தில் இருக்காங்க. இப்படி இங்கே ஸ்வெனட் அப்படின்னு சொன்னால் அங்கே லூசினா, இதே மாதிரியான நிறைய கடவுள்கள் நிறைய இடங்களில் நிறைய கலாச்சாரங்களில் கலந்திருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் யாரோ ஒரு நபர் இல்லாட்டி பல நபர்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமே. எகிப்து சாதாரணமாக கட்டப்படவில்லை, நிறைய அறிவியலாளர்கள் சேர்ந்தால்தான் இந்த மாதிரியான கட்டிடங்களை எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கும் அறிவியல் என்ன, இந்த எகிப்துக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இல்லாட்டி தொழில்நுட்பங்கள் என்னவாக இருக்கும்? ஏலியன்கள் தான் எகிப்தை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி வேறொரு தியரி இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. அந்த தியரி எதை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்கள்? இப்படி பலவிதமான உண்மைகளை அடுத்த பதிவில் பார்க்கலாமா? பாகம் 6க்காக காத்திருங்கள். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.